ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பூரி ஜெகநாதர் கோயில் பார்க்க போறோங்க. பூரி ஜெகநாதர்னா பூரியில போய் நம்ம பார்க்க போறது கிடையாது. நார்த்ல. இங்க நம்ம சென்னையிலேயே வந்து பூரி ஜெகநாதர் டெம்பிள் இருக்கு. எங்க இருக்கு அப்டின்னா, ஈசிஆர் கண்ணாத்தூர் இருக்குல்ல, அந்த ஏரியால இருக்கு. கோவளம் தாண்டி நம்ம வரும்போதும், அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சூப்பரான இந்த பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கு. மார்னிங் வந்து 6:30 to 12:30 பூஜை நடக்கும். அதே மாரி தரிசனத்துக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து 3:30லேருந்து 7:30. வரும்போதே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உள்ள வர மாதிரி இருக்கும் நமக்கு. இந்த கோவிலுக்கு வரும்போது ஒரு டிவைன் ஃபீலும், ஒரு நல்ல காத்தும் இருக்கும். உங்களுக்கு சுத்தியுமே வந்து நெறைய சின்ன சின்ன சிலைகள் வச்சிருக்கிறாங்க. கணேஷா வச்சிருக்காங்க, யோக நரசிம்மர், கஜலக்ஷ்மி, நரசிம்மா இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. நவகிரகமும் இருக்கு. டொனேஷனுக்கு தனியா அந்த சைடு மண்டபமும் வச்சிருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்றவங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்க தனியா அந்த சைடு இருக்கிற மாரி இருக்கு. உள்ள சின்ன பாண்ட் மாரி அழகா வச்சிருக்காங்க. அதுல அந்த செடிகள் வச்சு, அதே மாரி தாமரை எல்லாமே இருக்கு. அதுவுமே அல்லி எல்லாமே இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன் இந்த கோயில் அவ்வளோ சிறப்பு அப்டின்னா, பூரி ஜெகநாதர பார்க்க முடியாதவங்க எல்லாருமே வந்து இந்த கோவில வந்து பார்க்கலாம். இந்த கோவில் வந்து 2001ல நிறுவப்பட்டிருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, பூரி ஜெகநாதர் இந்த கோவில் என்ன கட்டப்பட்டாங்களோ, எப்படி கட்டப்பட்டாங்களோ, அந்த கலிங்கா ஆர்க்கிடெக்சர் அந்த மாதிரி முறையில கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பிளாக் கிரானைட், மார்பிள் இது எல்லாமே காஞ்சிபுரம், ராஜஸ்தான்லேருந்து வர வச்சு, அதே மாரி மேலேயும் வந்து ஒரு கொடி பறக்கும். அந்த பூரி ஜெகநாதர பார்க்க. அதுவும் அதே மாதிரி வந்து பறக்குது பாருங்க. இந்த கோவிலுமே வந்து அங்க என்னென்ன பூஜை பண்றாங்களோ, அது எல்லாமே இங்கேயும் பண்றாங்க. உள்ள வந்து நமக்கு ஏற்கனவே அங்க இருக்கிற மாதிரியே ஜெகநாதர் மெயின் கடவுளா, அதுக்கப்புறம் பலதேவா அண்ட் சுபத்ரா. இவங்க 3 பேருமே அங்க எப்படி செஞ்சிருக்காங்களோ, அதே மாரி நீம்வுட்னா அந்த வேப்ப மரத்தோடைய அது மூலியமா வந்து செஞ்சிருக்காங்க. எல்லாமே திட்டத்திட்ட பூரி ஜெகநாதர் எப்படி அங்க வச்சிருக்காங்களோ நார்த்ல, அதே மாதிரி இந்த சைடுமே வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப டிவைன் ஃபீலா இருந்துச்சு. உள்ள போகும்போது ஒரு பாசிட்டிவ் வைபா இருந்துச்சு. இந்த மாரி காத்தோட, இந்த மாரி ஒரு நல்ல ஒரு என்விரான்மென்ட்ல இருக்கும்போது, நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் வைபா தான் இருக்குமே. நடந்து வர பாதையும், அவங்க மெயின்டெயின் பண்ற விதமுமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். உள்ள வீடியோ எடுக்க முடியாதனால வெளிய மட்டும் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். ரத யாத்திரை ஃபெஸ்டிவல் ரொம்ப சூப்பரா இருக்கும்.